எல்எஸ்ஜியின் பவுலிங்கில் வீழ்ந்த ஆர்சிபி. ஆமாங்க, ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 15 ஆர்சிபி vs எல்எஸ்ஜிக்கு இடையில நடந்துச்சு. இதுல டாஸ் ஜெயிச்ச ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்த குவிண்டன் டி காக் வேற லெவலில் விளாண்டு 81 ரன்ஸ் இன் 56 பால்ஸ்ல அடிச்சிருப்பாரு. அடுத்து வந்தவங்கன்னா டக்கு டக்குன்னு அவுட் ஆகிப்போங்க. நிக்கோலஸ் பூரன் லாஸ்ட்ல செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். 40 ரன்ஸ் இன் ஜஸ்ட் 21 பால்ஸ்ல அடிச்சு எல்எஸ்ஜியை 181 for 5க்கு கூட்டு போயிருந்தாரு. ஆர்சிபி பவுலிங்ல பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் 4 overs பவுல் பண்ணி 2 for 23 எடுத்திருந்தாரு. 182 சேஸ் பண்ண ஆர்சிபி பாத்தீங்கன்னா 4 overs மிடில் 40 கிட்டே இருக்கும்போது விராட் கோலி 22 ரன்ஸ் இன் 16 பால்ஸ்ல அடிச்சு சிராக் மணிமாறனோட பவுலிங்ல அவுட் ஆயிருப்பாரு. சரி, ஃபேஃபாவது எடுத்துட்டு போவார்னு பார்த்தா அவர் நெக்ஸ்ட் ஓவர்லயே ரன் அவுட் ஆயிருப்பாரு. அடுத்த அவ்வளவுதான் ஆர்சிபியோட பேட்டிங்கையே மயங்க் யாதவ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் சொல்லணும். ரஜத் பண்டிதார், கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீனை அவரோட எக்ஸ்பிரஸ் பேஸால எடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் கடைசியில மைக்பால் லோம்ரோர் 33 ரன்ஸ் 13 பால்ஸ்ல அடிச்சு ஹோப் கொடுத்திருந்தாலும் ஆர்சிபி இந்த மேட்ச் தோத்துட்டாங்க. ஃபைனலா எல்எஸ்ஜி இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 28 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. பிரில்லியண்டா பவுலிங் போட்டு 3 for 14 எடுத்ததுக்காக மயங்க் யாதவ் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. மறுபக்கம் ஆர்சிபி பாத்தீங்கன்னா பேக் டு பேக் மேட்சஸ் தோத்துருக்காங்க. இவர் டேபிள்ல 9th பிளேஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ல ஜெயிச்சு கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம்.